இங்கிலீஷ்ல சாதாரணமாக சில வேர்ட்ஸை பயன்படுத்திக்கல எங்களுக்கு கன்ஃபியூஸ் வர்றது வழக்கம். என்னன்னு சொன்னா ஒரே மாதிரியான ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கும் அல்லது அதற்கு மேற்பட்ட வேர்ட்ஸ் இருக்கும், ஆனா ஒரே மீனிங்கா இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸை இங்க பயன்படுத்தலாமா அல்லது இந்த வேர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாதா, அந்த வேர்ட்ஸை இதுல பயன்படுத்தணுமா, இதை எப்படி பயன்படுத்துறது, இந்த இடத்துல வருமா வராதா என்று சொல்லி ஏராளமான கன்ஃபியூஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் வளமையா அந்த சொற்களை பயன்படுத்தி கொண்டிருப்போம். அப்படியான ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில நாங்கள் ஒவ்வொரு விஷயமா டீட்டெயிலா அன்லாக் பண்ண போறோம். நான் உங்கள் ராம். இது டாக் இங்கிலீஷ் வித் சேனல். காணொலிக்கு ஒரு லைக்கை போட்டு வாங்க காணொலிக்குள்ள போவோம். நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிற ரெண்டு வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்று நோ, அடுத்தது நாட். இந்த வேர்ட்ஸை நீங்கள் அதிகமா பார்த்திருப்பீங்க. ஆனாலும் இந்த வேர்ட்ஸை பயன்படுத்திகளை உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்குமே ஒரே மாதிரியான மீனிங் தமிழ்ல வரும். ஆனால் இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே நிறைய டிஃபரன்ஸை கொண்டது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இதை பயன்படுத்த வேண்டிய இடங்கள் என்று சொல்லி அதுக்கண்டு தனித்தனி ரூல்ஸ் இருக்கு. ஆகவே அந்த இடங்கள்ல தான் இந்த ரெண்டு வேர்ட்ஸை நாங்கள் சரியா பயன்படுத்தணும். சரிதானே? இந்த ரெண்டு வேர்ட்ஸ் தொடர்பாகத்தான் நாங்கள் முழுமையா டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ரைட்? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் இந்த காணொலிக்கு பிறகு அந்த டவுட்ஸ் உங்களுக்கு இருக்காது. சரி, இதுல நாங்கள் பார்க்க போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்டு, இந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். அதோட இதை எப்படி யூஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். அதோட இதுல இருக்கிற எல்லா டவுட்ஸையும் நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ரைட்? அதோட இந்த வேர்ட்ஸுக்குரிய மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த நோவுக்கு இல்லை அல்லது வேண்டாம் என்ற அர்த்தத்தை கொண்டு வரும். அதே நேரம் நொட்டு எடுத்தீங்கண்டா அதுக்கும் இல்லை என்ற அர்த்தம் இருக்கு. அதே நேரம் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற ஒரு இடமும் இருக்குது. சரி, இந்த ரெண்டு வேர்ட்ஸை நாங்கள் எங்க பயன்படுத்தணும், இதுக்குரிய எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்னென்ன வேர்ட்ஸை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்துட்டோம். சரி, இப்போ நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் எந்த இடத்துல பயன்படுத்த போறோம் என்று சொல்லி தான் பார்க்க போறோம். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளோட இதை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன். ரைட்? இந்த எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்டா பாருங்க, ஐ ஹாவ் நோ மணி. ஐ ஹாவ் நோ மணி, என்னோட பணம் இல்லை. சரிதானே? நீங்கள் இதுல என்னத்தை கவனிக்கணும்னு சொன்னால் இந்த நோ என்ற வேர்ட் எவ்விடத்துல வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த நோ என்ற வேர்ட் மணி என்ற நவுனுக்கு முன்னுக்கு வந்திருக்குது. இதை அவதானித்துக் கொள்ளுங்க. மணி என்றது ஒரு நவுன், அந்த நவுனுக்கு முன்னுக்கு நோ என்ற வேர்ட் வந்திருக்குது. சரிதானே? ஐ ஹாவ் நோ மணி, என்னோட காசு இல்ல. ரைட்? ரெண்டாவது சென்டென்ஸை பார்ப்போம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம். தேர் இஸ் நோ ப்ராப்ளம், இங்க பிரச்சனை இல்ல. ரைட்? இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ப்ராப்ளம் என்றது ஒரு நவுன், பிரச்சனை. சோ இந்த ப்ராப்ளமுக்கு முன்னுக்கு தான் நோ வந்திருக்குது. ஆகவே இந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் இருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், நோ என்ற வேர்ட் எப்பவுமே ஒரு நவுனுக்கு முன்னுக்கு பயன்படுத்த வேண்டிய சொல். சரி, அடுத்த எக்ஸாம்பிள பாருங்க. மூன்றாவது எக்ஸாம்பிள், நோ ஐ டோன்ட் அக்ரி. ரைட்? நோ ஐ டோன்ட் அக்ரி, நான் உடன்பட இல்ல. அதுக்கு முன்னுக்கு என்ன வந்திருக்குண்டா நோ என்ற வேர்ட் வந்திருக்கு. அப்ப நோன்றது என்ன? இல்லை என்ற மீனிங்கோட இங்க வந்திருக்கு. இல்லையண்டா இது ஒரு ஷார்ட் ஆன்சர். நோ இல்ல, இல்ல நான் ஏற்றுக்கொள்ள இல்ல என்ற மாதிரி தான் இதுல வந்திருக்கு. சரிதானே? ஆக மூன்று விஷயம். இந்த மூணு விஷயத்துல நாங்கள் பார்த்தது என்னன்னு சொன்னால் ஒன்று என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எப்பவுமே நோ வந்து ஒரு நவுனுக்கு முன்னுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சொல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னால் நோன்றது ஷார்ட் ஆன்சராகவும் பயன்படுத்தலாம். ஓகே தானே? அப்ப நோன்றது நவுனுக்கு முன்னுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு வேர்ட், அதோட நோன்றதை நாங்கள் ஷார்ட் ஆன்சருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட்? சோ அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். அடுத்தது நாங்கள் பார்க்க போற வேர்ட் பாத்தீங்கன்னா நாட். நாட்ன்றது ஒரு அட்வர்ப். அட்வர்ப்னா என்ன? ஒரு வினை சொல்லை விவரிப்பதற்காக பயன்படுத்துற சொல்லாக இந்த சொல் வந்து வரும். அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிடும் இந்த நொட்ன்ற வேர்ட் வந்து நாங்கள் வினை சொற்களோடையோ அல்லது துணை வினை சொற்களோடையோ பயன்படுத்த போறோம்ண்டு. சரிதானே? அதாவது இந்த நொட்ன்ற வேர்டை நாங்கள் எங்க பயன்படுத்த போறோம்டா வினை சொற்கள் மற்றும் துணை வினை சொற்களோட இல்லை என்று சொல்வதற்கு அல்லது மறுக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு விடயத்தை மறுப்பதற்கு நாங்கள் இந்த நோட் என்ற வேர்டை பயன்படுத்த போறோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஆம், இஸ், வாஸ், கம், கோ, ஹேஸ், ஸ்பீக்கிங் என்று சொல்லி இருக்கிற இந்த வேர்ப்ஸோடையும் அல்லது இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸோடையும் நாங்கள் நாட் என்ற வேர்டை பயன்படுத்த போறோம். சரிதானே? ஆகவே இந்த நாட் என்ற வேர்டு நாங்கள் இல்லை அல்லது மறுத்தல் என்ற மீனிங்கோட வேர்ப்ஸோடையும் அல்லது ஹெல்பிங் வேர்ப்ஸோடையும் பயன்படுத்த போறோம். சரிதானே? இப்ப நொட் வேர்ட் தொடர்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல நாங்கள் இன்னும் சில சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, சோ இப்ப நாங்கள் ஒரு 4 எக்ஸாம்பிள் பார்ப்போம் இந்த நொட் என்ற வேர்டுக்கு. சரிதானே? சோ இதுல இருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம் இந்த வேர்டை நாங்கள் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி. சரிதானே? அப்ப ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் சரியா கவனிச்சீங்கன்னு சொன்னா நீங்களாகவே இதை சிம்பிளா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் ரெடி. நான்
தயாராக இல்லை. ஐ எம் நாட் ரெடி. நான் தயாரா இல்ல. சரிதானே? அதுல ஐ ஓட சேர்ந்து வந்திருக்கின்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். So the second example, she does not like. அவளுக்கு விருப்பம் இல்ல. இதுல என்ன விஷயம்? டஸ்ஸோட அந்த நாட் வந்திருக்குதுன்ற கவனிச்சீங்களா? சரி, அல்லது வேர்போடு சேர்ந்து லைக்ன்ற ஒரு வேர்போடு சேர்ந்து வந்திருக்கு. அவளுக்கு விருப்பம் இல்ல. she does not like. ஓகே. சோ தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. he is not coming. அவன் வந்து கொண்டிருக்கே இல்ல. இதுவும் என்ன? ஒரு கண்டினியூ டென்ஸ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ். அதுல வேர்புக்கு முன்னுக்கு வந்திருக்கு, அல்லது இந்த ஆக்ஸிலரி வேர்ப் இஸ்ன்றதுக்கு பக்கத்துல வந்திருக்குது. ஓகே தானே? வெரி சிம்பிள். நாங்க ஈஸியா இதை புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ நெக்ஸ்ட். சோ the next example என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, he has not finished. அவர் இன்னும் முடிக்கல. he has not finished. அவர் இன்னும் முடிக்கல. சரிதானே? இதுலயும் நாங்கள் வேர்புக்கு முன்னுக்கு தான் இந்த நாட்டை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆகவே நாட்ன்றது ஒரு அட்வெர்ப், வேர்பை விவரிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. இங்கேயும் பாத்தீங்களா, எல்லாம் நாட் வேர்புக்கு முன்னுக்கு தான் வந்திருக்கு தானே. அந்த வேர்ப் என்ன வினைச்சொல்லோ அந்த வினைச்சொல் செய்யப்படவில்லைன்னு சொல்றதுக்காக இந்த நோட்டை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். சரிதானே? சோ இந்த நோட் அண்ட் வேர்ட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் என்ன நீங்க தந்திருக்கிறேன். அதோட அதுக்குரிய சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 4 தந்திருக்கிறேன். இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அதோட இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பின்னுக்கு ஏராளமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் இந்த 2 வேர்ட்ஸ் தொடர்பாக. ஓகே தானே? சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் போவோம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான முக்கியமான விஷயத்த இந்த 2 வேர்ட்ஸ் தொடர்பாக சொல்லி தரப்போறேன். அதாவது ஈஸியா இந்த 2 வேர்ட்ஸை நீங்கள் எப்படி நினைவில் வச்சிருக்கிறது என்று சொல்றது ஒரு சின்ன டேபிள் ஒன்று சொல்ல போறேன். சரிதானே? 2 வேர்ட்ஸும் நாட் அண்ட் நோ, ஈஸி ட்ரிக் டு ரிமெம்பர். நீங்கள் ஈஸியா நினைவில் வச்சுக் கொள்றதுக்கு ஒன்று நோ பிளஸ் நவுன். நோ என்ற வேர்டை நீங்கள் பயன்படுத்தினா கட்டாயம் அடுத்ததா என்ன வரணும்? நவுன் வரணும். ஓகே தானே? சரி, இப்ப அடுத்த வேர்ட் பாத்தீங்கன்னா நாட். என்ன நாட் பிளஸ் என்ன வரும்? verb அல்லது auxiliary verb வரும். சரிதானே? அப்ப no plus noun, no book, no car, no petrol என்று சொல்ற மாதிரி போகும். அதே மாதிரி not plus verb, not go, not eat, not come என்ற மாதிரி வரும். சரிதானே? ஒரு சிம்பிள் ட்ரிக் சவுண்ட். இதை நீங்கள் நினைவுல வச்சுக் கொள்றதுக்கு. ஓகே, நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்குள்ள போக போறோம். சரிதானே? காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே தொடர்ந்து வாங்க. இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவோடு தான் இருக்கிறோம். நோ அண்ட் நாட், இந்த 2 வேர்ட்ஸை பற்றியும் கிளியரா நாங்கள் லேர்ன் பண்றது. இன்னும் ஒரு தடவை இந்த வேர்ட்ஸை பற்றி நாங்கள் படிக்க வேண்டிய எந்த அவசியம் வரக்கூடாது. ஓகே தானே? ரைட். இப்ப வாங்க அடுத்த அந்த இம்பார்ட்டன்டான விஷயத்துக்குள்ள நாங்கள் போகலாம். அடுத்த என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள வச்சுக்கொண்டு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஏன்னா ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே விட்டோம்னா அதுல ஏதும் நன்மைகள் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏராளமான விஷயங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கல என்ன செய்ய முடியாது, எங்களுக்குள்ள வரும். நாங்கள் அதுக்கு பிறகு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்ப நோவில நாங்கள் சில வேர்ட்ஸ் எடுத்திருக்கிறோம். அந்த வேர்ட்ஸை நாங்கள் இதுல ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே தானே? நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. நோ டைம், நேரம் இல்லை. நோ டைம், நேரம் இல்லை. நோ மணி, காசு இல்லைன்னு பணம் இல்லைன்னு சொல்றதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நோ மணி, காசு இல்லை. நோ வாட்டர், தண்ணீர் இல்லை. நோ வாட்டர், தண்ணி இல்லை. ரைட்? நோ ஒர்க் டுடே, இன்றைக்கு வேலை இல்லை. நோ ஒர்க் டுடே. ரைட்? ஸோ அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். நோ ஐடியா, எனக்கு தெரிய இல்லை. நோ ஐடியா. ரைட்? நோ சிக்னல், சிக்னல் இல்லை. சரிதானே? நோ சிக்னல். நோ ஃபுட், உணவு இல்லை. நோ ஃபுட், உணவு இல்லை. நோ சான்ஸ், வாய்ப்பில்லை. நோ சான்ஸ், வாய்ப்பில்லை. நோ வரி, கவலை வேண்டாம். நோ வரி, கவலை வேண்டாம். நோ பஸ் நவ், இப்ப பஸ் இல்லை. ரைட்? நோ ட்ரெயின் டுடே, இன்றைக்கு ட்ரெயின் இல்லை. இன்றைக்கு புகைதான் இல்லை. நோ ட்ரெயின் டுடே. நோ என்ட்ரி, உள்ள அனுமதி இல்லை. உள்ள வரையிலாது, உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்றது. ரைட்? நோ என்ட்ரி. நோ பார்க்கிங், இது நாங்கள் கூடுதலா பார்த்துருப்போம். என்ன நோ பார்க்கிங் எழுதி போட்டிருக்கோம். அதாவது பார்க்கிங் இல்லைங்க, தரிப்பிடம் இல்லைன்னு சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ். ரைட்? நோ பார்க்கிங். ரைட்? நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை. சரிதானே? சந்தர்ப்பம் இல்லை. நோ சான்ஸ். ஓகே. நோ டென்ஷன். ரைட்? பதட்டம் வேண்டாம். நோ டென்ஷன். நோ நாய்ஸ், சத்தம் வேண்டாம். நோ நாய்ஸ். ரைட்? நோ ஃபியர், பயம் வேண்டாம். நோ ஃபியர், பயம் வேண்டாம். ரைட்? இந்த வேண்டாம் 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 என்று வருது. என்ன நோன்றதுக்கு வேண்டாம் என்ற அர்த்தம் இருக்கு, அதே நேரம் இல்லை என்ற அர்த்தம் இருக்கு. தமிழத்தை நாங்கள் ஏற்கனவே இது சம்பந்தமா பார்த்திருக்கிறோம். நோ ஐடியா, தெரியலைன்னு சொல்லலாம். தெரியவில்லை. ரைட்? நோ ஐடியா, தெரியல. ரைட்? நோ டவுட், சந்தேகம் இல்லை. நோ டவுட், சந்தேகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட். நோ பெயின் நவ், இப்ப பெயின் இல்லை. இப்ப வலி இல்லை. நோ பெயின் நவ். அதே மாதிரி நோ மீட்டிங் டுடே, இன்றைக்கு மீட்டிங் இல்லை. இன்றைக்கு கூட்டம் இல்லை. நோ மீட்டிங் டுடே. நோ சார்ஜ்,
கட்டணம் இல்லை. அதண்டா கட்டணம் அறவுற இல்லைன்றது அர்த்தம். சரிதானே? நோ சார்ஜ், கட்டணம் அறவுற இல்லை. ரைட், கட்டணம் இல்லை. நோ மொபைல் ஹியர், இங்க வந்து மொபைல் வந்து இல்லை, மொபைல் வந்து இல்லை என்ற அர்த்தம். நோ மொபைல் ஹியர். ரைட். நோ ஸ்மோக்கிங், இது வந்து கூடுதலா எல்லா இடத்துலயும் பார்த்திருப்பீங்க. ரைட். நோ ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங்டா புகைப்பிடித்தல். என்ன? நோ ஸ்மோக்கிங், புகைப்பிடிக்க வேண்டாம். சரிதானே? அப்ப நாங்கள் இப்ப ஒரு 25 சென்டென்சஸ் வந்து இதுல பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன செய்யணும்? இந்த காணொலியை பார்த்து ஸ்டாப் பண்ணி இது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப. சரிதானே? 2 விஷயம் உங்களுக்கு வரும். இதுல இருக்கிற எல்லா வேர்டும் உங்களுக்கு மெமரிக்கு செட் ஆகும். அதே நேரம் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சிம்பிளா நீங்க பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் வந்து இதுல நான் தந்திருக்கேன். சரியா? அப்ப பிராக்டிஸ் பண்ணுங்க, மெட்டாக்களோட இதை வந்து அப்ளை பண்ணுங்க. நீங்கள் ஃபியூச்சர்ல ஒரு ஃப்ளூவெண்ட் இங்கிலீஷை பேசக்கூடிய ஒரு தரம் மாறுவீங்கள். சரிதானே? அதுக்கு நான் என்றைக்கும் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். சரி, இனி நாங்கள் பார்க்க போறது நோட்டுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகே, சோ ரெடியா இருங்க. அடுத்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்டான பகுதி, இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ஆக்டிவிட்டி ஃபார் நோட்டை நான் யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் இங்கே உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரிதானே? சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஐ எம் நாட் பிஸி, நான் பிஸியா இல்லை. சரிதானே? அதாவது நான் வேலையா இல்லையன்றது அர்த்தம். ஐ எம் நாட் பிஸி. ரைட். தி செகண்ட் சென்டென்ஸ், ஹி இஸ் நாட் கமிங், அவர் வந்து கொண்டிருக்க இல்லை. ஹி இஸ் நாட் கமிங், அவர் வந்து கொண்டிருக்க இல்லை. ஷி இஸ் நாட் ஃப்ரீ, அவ ஃப்ரீயா இல்லை. சரி, ஐ டோ நாட் லைக் இட், எனக்கு இது பிடிக்க இல்லை. எனக்கு இது பிடிக்க இல்லை. ஐ டோ நாட் லைக் இட். ரைட். டு நாட் ஸ்டாப், நிறுத்த வேண்டாம். டு நாட் ஸ்டாப். ரைட். நிறுத்த வேண்டாம். இட் இஸ் நாட் சேஃப், இது பாதுகாப்பானது அல்ல. இட் இஸ் நாட் சேஃப். சரிதானே? நாங்கள் சோட்டா பேசிக்கல இட்ஸ் நாட் சேஃப்னு சொன்னோம்னா சரி, இட்ஸ் நாட் சேஃப், இது பாதுகாப்பானது அல்ல. சரிதானே? அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் லேட், நான் தாமதம் இல்லை. அதாவது நான் தாமதமாக வர இல்லை என்ற அர்த்தம். சரிதானே? ஐ எம் நாட் லேட். ஹி டிட் நாட் கால், அவர் என்ன அழைக்க இல்லை. அவர் அழைக்க இல்லை. ஹி டிட் நாட் கால். ரைட். ஹி டிட் நாட் கால், அவர் அழைக்க இல்லை. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வில் நாட் வெயிட், நான் காத்திருக்க மாட்டேன். ஐ வில் நாட் வெயிட், நான் காத்திருக்க மாட்டேன். ஐ வில் நாட் வெயிட். ரைட். நான் காத்திருக்க மாட்டேன் ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ். ஸோ அடுத்தது, திஸ் இஸ் நாட் ஃபேர், இது நியாயம் இல்லை. சரிதானே? திஸ் இஸ் நாட் ஃபேர், இது வந்து நியாயம் இல்லை என்று சொல்றதுக்காக நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்த சென்டென்ஸ், ஷீ டஸ் நாட் டாக், அவள் கதைக்கிற இல்லை. ஷீ டஸ் நாட் டாக், அவள் கதைக்கிற இல்லை. அல்லது அவர் கதைக்கிற இல்லை என்றும் நாங்கள் மரியாதையை சொல்லலாம். சரிதானே? ஷீ டஸ் நாட் டாக், அவர் கதைக்கிற இல்லை. ரைட். தட் இஸ் நாட் இனஃப், அது போதாது. தட் இஸ் நாட் இனஃப், அது போதாது. நாங்கள் இதை ஷார்ட்டா சொல்றோம்னு சொன்னா தட்ஸ் நாட் இனஃப், அது போதாது. தட்ஸ் நாட் இனஃப், அது போதாது. ஓகே. ஐ எம் நாட் ரெடி, நான் தயாராக இல்லை. ஐ எம் நாட் ரெடி, நான் தயாராக இல்லை. ஓகே. அடுத்தது, he is not here, அவர் இங்கே இல்லை. அவர் இங்கே இல்லை. he is not here. alright. he is not here, அவர் இங்கே இல்லை. சரிதானே? so next, she is not well, அவள் நலமாக இல்லை. she is not well, அவள் நலமாக இல்லை. அவர் நலமாக இல்லை, ரெண்டும் சொல்லலாம். சரிதானே? she is not well, அவள் நலமாக இல்லை அப்படின்னு சொன்னா சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். she is not well. ஓகே. I do not know, எனக்கு தெரியாது. I do not know. ரைட். இது நாங்கள் சோட்டா கதைகளை எப்படி கதைப்போம்? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ. ரைட். இது தொடர்பாக ஒரு காணொலியை நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அடுத்தது டு நாட் வாரி, கவலைப்பட வேண்டாம். ரைட். டு நாட் வாரி. ரைட். இதை நாங்கள் சோட்டா பயன்படுத்தலாம். டோன்ட் வாரி. டோன்ட் வாரி, கவலைப்பட வேண்டாம். ரைட். அடுத்தது, இட் இஸ் நாட் ஈஸி, இது வந்து எளிதல்ல. ரைட். இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லைன்னு சொல்றதுக்காக நாங்கள் இட் இஸ் நாட் ஈஸி என்று சொல்லுவோம். சரி, இதை சோட்டா சொல்றோம்னா இட்ஸ் நாட் ஈஸி. ரைட். இட்ஸ் நாட் ஈஸி. ரைட். இது ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. அடுத்தது, ஐ எம் நாட் ஹங்க்ரி, எனக்கு பசி இல்லை. ரைட். எனக்கு பசிக்க இல்லை. ஐ எம் நாட் ஹங்க்ரி. ரைட். ஐ எம் நாட் ஹங்க்ரி. அடுத்தது, he did not come, அவர் வர இல்லை. ரைட். அவர் வர இல்லை, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. என்ன, நேற்றோ முந்தினாலோ இல்லை அதுக்கு முதலோ பாஸ்ட் டென்ஸ்ல அவர் வர இல்லை என்று நாங்கள் சொல்றதுக்கு இப்படி நாங்கள் சொல்லலாம். ரைட். he did not come, அவர் வர இல்லை. ஓகே. so next sentence, I will not go, நான் போக மாட்டேன். I will not go. This is not mine, இது என்னுடையதில்லை. This is not mine. She does not like tea, அவளுக்கு டீ விருப்பம் இல்லை. She does not like tea, அவளுக்கு தேநீர் விருப்பம் இல்லை. I am not sure, இது உறுதி இல்லை அல்லது எனக்கு உறுதி இல்லை. I am not sure, எனக்கு உறுதி இல்லை. That is not true, அது உண்மை இல்லை. That is not true, நாங்கள் பேசிக்கல that's not true ன்னு சொல்லலாம். That's not true, அது உண்மை இல்லை என்ற மாதிரி வரும். சரி, இப்போ நாங்கள் இந்த நோ நாட் இந்த 2 வேர்ட்ஸ் தொடர்பாக எல்லா விஷயங்களையும் வெரி கிளீனாக பார்த்துருக்கிறோம். அதோட ஒவ்வொரு வேர்டுக்கும் 25
எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் தந்திருக்கிறேன். அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அந்த சென்டென்சஸை நீங்கள் கன்வர்சேஷனுக்கு பயன்படுத்துங்க. நீங்களும் ஒரு பேஜில் நீங்களும் இங்கிலீஷை ஃப்ளூவெண்டா கிளியரா பேசக்கூடிய ஒருவராக மாறுவீங்கள். ரைட், இது போன்ற நல்ல காணொலிகளை பார்க்கறதுக்கு டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. அதோட காணொலியை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய நல்ல காணொலியோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.